அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி சாட்சி வந்தது. இதெல்லாம் ஆண்டவர் தான் அற்புதம் செய்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர்? அப்போ அவங்களுக்கு இப்போ என்னன்னா சுகமாயிருச்சுன்னு நம்பிக்கையும் இருக்குது. அப்பப்போ வேர்க்கிறதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி பயமும் இருக்குது. இப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் சுகம் நடக்கும், கடவுள் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இன்னொரு சைட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய பயம், சந்தேகம். இந்த பயம் சந்தேகத்துக்கு பின்னால் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிசாசு தான் இருக்கிறான். ஆமென். பயம் சந்தேகம் கர்த்தருடையது இல்லவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய ப்ராடக்டே அது இல்லை. பயம்ன்றது கர்த்தருக்கு இல்லவே இல்லை. மரணத்தின் கூரையே பார்த்துட்டு வந்தவர், பாதாளத்தை வென்றவர் என்று வேதம் சொல்லுகிறது. யாராவது நரகத்துக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கிறாங்களா? ஒருத்தர் வெளியே வந்திருக்கிறாருங்க. கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்படின்னா அவர்கிட்ட என்ன இல்லை? பயம்ன்றதே இல்லை. கடல் மேலே நடக்கிறாருங்க. 100க்கு 100 கடவுளாக இருந்தாலும் 100க்கு 100 ஃப்ளாஷுங்க. மனுஷன் ரத்தம் இருக்குது, குத்துனா அவருக்கும் வலிக்கும். கடலில் கால் வைக்கிறாரு, கடல் அவளை என்ன பண்ண முடியல, இழுக்க முடியல உள்ள. பயம்ன்றது கிடையாது. அதனால தான் ஆண்டவருக்கு பயமும் இல்லை, வேற என்னது சொல்லிக்கிட்டே போகலாம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சபை அதனால் ஆண்டவர் இந்த காலத்திலும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் பெரிய நம்பிக்கையும் பெரிய மாற்றங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய மிகப்பெரிய அஸ்திபாரமே விசுவாசம். பக்கத்தில் சொல்லுங்கள், விசுவாசம். நீங்கள் அதிகமாக கடவுளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. எனக்காக இவர் யாவோ என்ன பண்ணுவார்? செய்து முடிப்பார். சும்மா சூழ்நிலைகளை கண்டு என்ன பண்ணக்கூடாது? சில வேளை பயப்படவே கூடாது. ஆமென். ஸோ சில வேளையில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்கள், சோதிக்கிறவராக. உங்களுக்கு உடனே கொடுக்க முடியும், ஆனால் உடனே கொடுக்காம கொஞ்சம் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் அப்படி இழுத்து. ஆனால் அற்புதம் இருக்குமே உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் கொஞ்சம் இந்த அற்புதத்தை என்ன பண்ணுவார்? கொஞ்சம் தாரையை பண்ணி, உங்கள் விசுவாசத்தையும் கொஞ்சம் தாரையை பண்ணி, உங்கள் நம்பிக்கையும் கொஞ்சம் தாரையை பண்ணி, சரி ஒன்றும் கொடுக்காமலும் நீ நம்புவியான்னு சில வேளை கர்த்தர் நம்மளை பார்ப்பார். ஆனால் அப்பயும் நம்பிட்டீங்க, மொத்தமாக திறந்து விட்டு 100க்கு 100 அற்புதத்தை உங்களுக்கு அவர் செய்ய கள்ள கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிரேட் காட். ஆமென். ஸோ இப்படியெல்லாம் ஒரு சகோதரிக்கு இங்கே ஜெபம் பண்ணோம். மூட்டு வழியெல்லாம் கூப்பிட்டோம்ல, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணோம். முடிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க, பசங்க எனக்கு ரொம்ப நாளாக யூரினில் அவங்களுக்கு எது கிட்னியில் கட்டி இருந்துச்சான் பாருங்க. ப்ரே பண்ணி வாஷ்ரூம் போகிறாங்களாம், கல் வெளியேறிச்சாங்க. நல்லா கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கல் வீடு கட்ட தானே பயன்படுத்துவாங்க. எப்படி கல் வயிற்றுள்ள புந்துச்சுன்னு கேட்குறீங்களா? நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தா கல்லாப்பா சார்? அந்த கல் இல்லை சார், கல் வந்து சொல்லிட்டு போனாங்க, சார் கல் வெளியே போயிடுச்சுன்னாங்க. என்ன கல் வெளியே போயிடுச்சு பாருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே. நீங்கள் சும்மா பேசினாலே அற்புதம் நடக்கும். சும்மா நான் சிஸ்டர்கிட்ட சொன்னல, இப்போ கால் பண்ணுங்க சிஸ்டர், சும்மா சாதாரணமாக சொன்னது. 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுறாங்க, பாஸ்டர் ஃபோன் எடுத்துட்டாரு. வாவ், வாட் அ கிரேட் காட் வி சர்வ். ஆமென். நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். அதனால் உங்களுடைய கூக்குரலை அவர் கேட்கிற தெய்வமாக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். இன்னைக்கு புது ஜனங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வீடு திரும்பும் பொழுது அற்புதத்தோடு வீடு திரும்புங்கள், விடுதலையோடு வீடு திரும்புங்கள். 3வது இயேசுவோட வீடு திரும்புங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னோட கூட ஒரு பகுதி எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் தலைப்பு விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். மகிமை என்றால் ஜெபத்திற்கான பதில். பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபத்திற்கான பதில். நீங்கள் கடவுளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்க ஆரம்பிக்கும்? நீங்கள் கேட்டதை அவர் உங்கள் வாழ்க்கையில் தருகிறவராக இருக்கிறார். ரீசன்ட்லி கேரளா இருக்கும் பொழுது அம்பாங்கிலேருந்து ஒரு பிரதர் வந்தார். அவர் ஒரு பாஸ்டருடைய பையன். அப்போ நான் கேரளா இருக்குன்னு கேள்விப்பட்டோன்னே அவர் கால் பண்ணிவிட்டு, அப்பா நான் வந்து பார்க்கணும் அந்த பாஸ்டர்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் வந்தாங்க. அவர் நல்ல ஒரு ஊழியக்காரனோட பையன். அவன் அப்பா பாஸ்டர் டேவிட்ன்ற ஒரு பாஸ்டர். தேட்டு வந்தாங்க வீட்டுக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, பார்க்க தான் வந்தாங்க. நானும் அவரை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும், பேசவே இல்லை. அப்புறம் அப்படியே கேட்டது, அப்போ சார் மெசேஜ்லாம் கேட்பேன், ரொம்ப சந்தோஷம். உங்கள் மெசேஜை கேட்டு நாங்கள் நிறைய பலப்பட்டிருக்கிறோம். அதான் நேராக உங்களை வந்து பார்த்துட்டீங்க, நீங்கள் கேரளா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அம்பாங்கிலேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க கணவர் மனைவியும். அப்போ அவங்க பிரச்சனை என்னன்னு தெரியாது. கடைசியாக ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறாருன்னு சொல்லி ப்ரே பண்ணி கடைசியாக முடிச்சிட்டோன்னா கண்ணீரோட ஜெபி அழுதாங்க. வந்த டேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8ஆம் தேதி போல் இருக்கும். நேற்று கால் பண்ணுறாங்க, 2 நடந்துருச்சு. ஹல்லேலூயா. கால் பண்ணிவிட்டு இந்த வர சண்டே சேர்ச்சுக்கு வராங்களாம், அம்பாங்கலேருந்து வராங்க. பஸ் ஃபர்ஸ்ட் வீக்கு சண்டே நாங்கள் வந்து சாட்சி சொல்லணும், உங்கள் சபையை வந்து பார்க்கணும். அவர் போகிற சபை 1000 பேர் உள்ள சபை, பிரியமானவர்களே, பெரிய சேர்ச்சு, FGA சபை, பெரிய சபைக்கு போகிறவங்க. அந்த ஜெபம் பண்ண அந்த காரியம் பச நிறையா ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த மாதம் உண்மையாலே சில அற்புதத்துக்காக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆண்டவர்கிட்ட. ஆனால் நீங்கள் 2 அற்புதம் சொன்னீங்க, அப்படியே நடந்துருச்சு பாச. நான் ஒன்றே எதையும் பார்க்கல, டேட்டை தான் பார்த்தேன். மாதம் முடிஞ்சிருச்சா? மாதம் முடியவே இல்லை. வா, அதே மாதத்தில் கர்த்தர். ஆமாம். இப்போ ஜூனில் மாறி வந்துட்டா கூட எனக்கு கஷ்டமாயிரும். அற்புதம் மேல சொன்னோம், அப்போ மேல சொன்னால் மேலே தான் நடக்கணும். இப்போ ஜூனுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சுன்னா ஐயா தாக்கிட்டு சொல்ல லாரிலான் இருக்கோம்ல. அப்போ அந்த மாதிரி விசுவாசத்தில் நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, ஆனால் உண்மையிலே கர்த்தர் ஜெபிக்கும் போது அற்புதம் செய்வேன்னு சொன்னார். அதனால தைரியமாக சொல்லிட்டேன். கர்த்தர் சொன்னால் சொல்லணும். ஆமாம். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் 10 பிள்ளையோட ஆசீர்வாதமாக இருப்பீங்க, முடிஞ்சு கதை. ஐயா அதோட பிள்ளைக்கு மறுகையாவா? யாரோ மறுகை ஹிந்திலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க சபையே. அவன் சும்மா ஏதோ கண்ணை மூடிட்டு இப்படி தான். ஒரு அம்மா வந்தாங்களாம் ஒரு பாசத்தை ஜெபிக்கிறதுக்கு, காணிக்கையோடு வந்திருக்கிறாங்க, பெரிய காணிக்கை. ஐயா வயிற்றில் இருக்கிறது என்ன பிள்ளைன்னு எனக்கு தெரியல, என்ன பிள்ளைன்னு பார்த்து சொல்லுங்கள். அந்த பாசல் உடனே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பிறக்க செய்யுங்க ஆண்டவரே, இயேசுவின் மூலம் பிதாவே. காணிக்கை வாங்கிட்டு போயிட்டாரு. என்ன சொல்கிற புரியுதுங்களா? இப்படிலாம் ஒரு மேஜிக் உலகமாகிடுச்சு இன்றைக்கி உலகம். ஒன்று சொல்கிறேங்க, நான் எத்தனையோ மிரக்கல்ஸ்லாம் பார்த்துருக்குறேன். சில பேர் வந்து ஸ்கேன் பண்ணும்போது ஆண் பிள்ளையாக இருக்கும், அப்படி தெரியும் ஆண் உறுப்புலாம் ஸ்கேனில் இருக்குன்னு. பிறக்கும் போது பொம்பளை பிள்ளையாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இந்த குழந்தை பிறக்கிறதெல்லாம் மனுஷீக காரியத்தில் உண்டாகிறது இல்லை, அது பரத்தில் உண்டாகுகிறது. அவன் பாவம் அந்த அம்மா இதை கேட்குறதுக்கு பாருங்க எப்படிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளை குறி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டோம். இது குறி சொல்கிற இடம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பிரதிபலிக்கிற இடம். அதனால் இப்படிப்பட்ட மாயமாலமான காரியங்களில் சபை நம்ம என்ன வேற வேண்டாம், விழுந்து விடாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம். ஒன்று சொல்கிறோங்க, ஆண் பிள்ளையை கொடுத்தாலும் சரி பெண் பிள்ளையை கொடுத்தாலும் சரி, பிள்ளையை கொடுத்தாருல ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமாம். எனக்கு பேபி ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் இருக்கும்போது என்ன பிள்ளைன்னு தெரியவே இல்லை, நானே கவலைப்படல. ஊர் ஃபுல்லாக எனக்கு காலு, பஸ் ஆண் பிள்ளையாக இருந்தால் ஊழியம் செய்வான் பஸ் உங்களை மாதிரி அவங்களே. நான் சொன்னேன் எனக்கு என்ன பிள்ளை பிறந்தாலும் அவனை ஊழியத்துக்கு தான் கொண்டு வர போகிறோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? ஏன் டெபோராலாம் பைபிள் இல்லையா? ரூத்து பைபிள் இல்லையா? ஆமாம், எஸ்தர் பைபிள் இல்லையா? பெண்களையும் எழுப்பியிருக்கிறாருன்னா நம்ம பிள்ளையும் எழுப்புவார். அவன் அதனால் ஐயோ மூத்த பிள்ளை இப்படி போச்சே, 2வது இப்படி ஆயிடுச்செல்லாம் வேணாம். எதை கொடுத்தாலும் கர்த்தர் சரியாக கொடுப்பார். அவன் கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஒரே ஃபோன் கால். நான் ரொம்ப பிஸி. நான் இந்தியாவிலேருந்து கால் வருது, பாஸ்டர் என்ன பிள்ளை பாஸ்டர்? ஒரு பாஸ்டர் பெண் பிள்ளையா? என்ன பாஸ்டர்? அவரோட ஜேம் ஆகிட்டு இருக்கோம் என்னத்துக்கு? ஓ நல்லது தான் பாஸ்டர், பிறந்துருச்சு அப்போ என்னமோ சொல்ல வந்தார் பாருங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய அற்புதங்கள். சபையை எது ஆண்டவர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி அதை கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும். ஆமாம். இன்னொரு பாஸ்டர் சொன்னார் தீர்க்க தரிசனமா, குறைஞ்சபட்சம் 4-5 பிள்ளை வரும் பாஸ்டர். எல்லாம் நல்லா தான் இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா. சொல்ல முடியாது, சில பிள்ளைகள் எடுத்து கூட நம்ம வளர்க்கலாம், சொல்ல முடியாது, எது வேணால் நடக்கும். அதனால் அவர் தவறுன்னு சொல்ல வரல, கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பிள்ளைகளை யாருக்காக வளர்க்க வேண்டுமா? கர்த்தருக்காக வளர்ப்போமா பிரியமானவர்களே? அதனால் போச்சு. சீலப்போ மூத்த பையன் பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சு பாச, நல்லா இருந்தேன் பாச, வீடு வாசலோட பிறந்துச்சு பாச, இருட்டாயிட்டேன். எத்தனை பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன் தெரியுங்களா? முதல் பிள்ளை காயவாக இருந்தேன், 2வது பிள்ளை கோயாவாயிட்டேன். என்னங்க இது?
அப்போ நீங்கள் பிள்ளைங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு இன்னமும் ஒரு நம்ம லைஃப்பை வந்து கெடுக்க வந்தவன் வாழ வைக்க வந்த இல்லைங்க, நம்மளை தட்டி எழுப்ப வந்த பிள்ளைகள். நான் பிள்ளை பிறந்தது பாக்கியம் நினைக்கிறேன். உண்மையோட பிரியமானவர்களே, பிள்ளை எனக்கு வயசுக்கு பிள்ளை பிறக்காத வரைக்கும் என்னமோ ஒரு ஆசீர்வாதம் அடைச்சிருந்துச்சு மாதிரி இருக்குது. பிள்ளை பிறந்த எல்லாத்தையும் திறந்து விட்டு எல்லாத்தையும் கத்த திறந்து விட்டார். கருப்பாக இருந்த நானே சோப்பாயிட்டேன். உண்மையாரு பிஃபோர் பேபி ஆஃப்டர் பேபின்னு பார்த்தேன். பிஃபோர் பேபி எப்போ இருந்திருக்கோம், ஓ கருப்பாயோட மோசமாக இருந்திருக்கோம். ஆஃப்டர் பேபி நம்மளை அழகாக்கிட்டார், எல்லாத்தையும் அழகாக்கிட்டார். அப்போ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி. போய் என் வயிற்றில் பிறந்து ஏசாதீங்க பிள்ளைங்கள. சில அப்பா அம்மா கடுப்பாயிட்டாங்கன்னா வாயில் வரும் பாருங்கள் வார்த்தை, ஜிலேபி மாதிரி வரும், கருவி தட்டிடுவாங்க பிள்ளைங்களை. செய்யக்கூடாதுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஏன்னா பிள்ளைகள் யாருடைய சுதந்திரமாக இருக்குது, கத்தர் உங்களுக்கு தந்த ஒரு சுதந்திரங்க. ஆமாம். அதனால் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, விசுவாசத்தில் வளருங்க, கத்தரை நம்புங்க, தீர்க்க தரிசனத்தை நம்புங்க, வார்த்தையில் பலப்படுங்க. கத்தர் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட சேர்ந்து மத்திய எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். மத்திய 15 வசனம் 20. மத்திய 15:29. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயர் கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேலே ஏறி அங்கே உட்கார்ந்தார். இயேசு பாருங்க, சில அற்புதங்களை சில ஜனங்களுக்கு செய்வதற்காக மலை மீது ஏறுகிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய சபைக்கும் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் ஆவியில் நீங்கள் விசுவாசிக்கணும். கண்ணால் பார்க்க முடியாது. நம்பிக்கையை வந்து கண்ணால் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நடக்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கும். வாசிப்போமா? அடுத்தது வாசிங்க. அப்பொழுது சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. இங்கே இயேசு கிட்ட வந்தவங்களுடைய கேட்டகரியை பிரித்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? சப்பானிகள்னா அறவே நடக்கவே முடியாத ஜனங்கள், சப்பானிகள் என்று சொல்வார்கள். அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க, சப்பானி என்று சொல்வார்கள். அடுத்தது குருடர், பார்வை இல்லாதவர்கள். இந்த பார்வை இல்லாத கேட்டகரி ஏகப்பட்ட கேட்டகரி அந்த காலத்தில் இயேசுவின் நாட்களிலே இருந்திருக்கிறார்கள். பார்வையற்றவர்கள், இயேசு அவர்களுக்கு பார்வை கொடுத்தார். ஹல்லேலூயா. சப்பானிகளை கர்த்தர் நடக்க பண்ணினார். குருடருடைய கண்ணை இயேசு திறந்தார். மூன்றாவது ஊமையர், பேச முடியாத ஊமையரை கர்த்தர் என்ன பண்ணாரு? பேச வைத்தார். இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க? அற்புதமே நடக்கவே முடியாதவங்க. அற்புதம் நடக்கவே முடியாதவங்க, அவர்களுக்கு தான் இயேசு அற்புதம் செய்தார். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு அற்புதமே நடக்காதுன்னு சொல்லி வந்தால் கொஞ்சம் பேர் இருப்பீங்க. டாக்டர் எனக்கு சொல்லிட்டாங்க, இது என்னுடைய ஜாதகத்தில் இப்படி இருக்குது, என்னுடைய பூர்வீகம் இப்படி, என்னுடைய குலம் இப்படி, ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் சொஸ்தமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், நான் சொஸ்தமாக்குறேன். எந்த டாக்டர் முடியாது, பார்த்துருவோம், நான் சுகமாக்குறேன். ஆனால் இதற்கு தேவை விசுவாசம், கர்த்தர் மீது வைக்கிற நம்பிக்கை. அப்போ பாருங்க, சப்பானிகள், குருடர், அடுத்தது ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து, யாரிடத்தில் வந்து? அண்டர்லைன் தி வேர்ட், இயேசுவினிடத்தில் வந்து. இன்னைக்கு இயேசுவை சந்திக்க வந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெய வாழ்வை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். இயேசுவை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு அது போனதாக சரித்திரம் இல்லை. அவரை நம்பினவர்களை அவர் கைவிடுவதும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சப்பானிகளை நடக்க பண்ணினார், அப்புறம் ஊமையரை பேச வைத்தார். இது எல்லாம் இயேசு செய்த மிகப்பெரிய அற்புதம். அடுத்தது வாசிப்போம். இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர்
பாதத்திலே வைத்தார்கள். எங்கே வைத்தார்களாம்? பாதத்திலே வைத்தார்கள். இயேசுடைய பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். யாரெல்லாம் இயேசுடைய பாதத்தை நம்பி வந்தார்களோ அவர்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு சபைக்கு வர்றவங்க இயேசுவை நம்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய பாதத்தை விசுவாசிக்க வேண்டும். பாதம் என்றால் நம்மை நாம் அர்ப்பணிப்பது, அவர் மீது 100% நம்பிக்கை வைப்பது. சரண்டர். மூன்றாவது சரண்டர், நல்ல வார்த்தை, முற்றிலுமாய் அர்ப்பணிப்பது. இதுக்கு மேல யாருமே என்னை காப்பாற்ற முடியாது ஆண்டவரே உங்களை தவிர என்ற இடத்திற்கு சபை வரும் பொழுது அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் தொட வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நிறைய சபையில திருப்பங்கள் நடக்க போகிறது. ஆமென். இந்த காலம் கடைசி காலத்துல கர்த்தர் அநேகருடைய இருதயங்களை மாற்ற போகிறார். அநேக குடும்பங்களை ரீபியூல் பண்ண போறாரு. அநேக சூழ்நிலையில காணப்படுகிற ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? விடுவிக்க போகிறார். காரணம், ஏன் அவர் விடுவிக்க போறாருன்னா அவர் யார் என்பதை வெளிப்படுத்த போகிறார். ஆமென். அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. சபையே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் மகிமைக்கு ஏதுவாய் காணப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில கட்டாயம் தேவ மகிமையை நீங்க காண்பீங்க. 31 வாசிப்போம், ரொம்ப அழகா இருக்குது. ஊமையர் பேசுகிறதையும் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேருடைய வியாதி இங்க மாறப்போகுது. நிறைய பேருடைய சூழ்நிலை மாறப்போகிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பெரிய திருப்பங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். நீங்கள் நிறைய மேபி யூடியூப்பில் கூட பார்த்துருப்பீங்க. டைட்டஸ் தாயப்பன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு நல்ல தேவ மனிதர். அவருடைய பையன் படித்து பார்த்தீங்களா? ஒரு பயங்கரமான நோய் வியாதியில் அந்த பையன் நல்லா சிங்கப்பூரில் வந்து ஒரு பெரிய சம்பளத்தில் உயர்ந்திருந்த அந்த மகனை திடீர்னு ஏதோ ஒரு நோய் வியாதி அவனை தாக்கி அவனுடைய மூளை, ஹார்ட் எல்லாமே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆனால் ஒரு சின்ன சபையில் கூட்டத்தில் சேர்ந்த சில ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபித்து பெரிய அற்புதத்துக்கு நேராக அந்த மகனை கொண்டு வந்தார்கள். அந்த சாட்சி நிறைய பேர்த்துக்கு ஆரம்ப நாட்களில் நான் கொடுத்துருக்கிறேன். கடவுளை புதுசாக ஆண்டவர் அறிகிறவங்களுக்கு விசுவாசம் பெறுகிறதுக்காக கொடுத்த அத்தனை குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குங்க. ஆமாம். ஸோ சபையை, இயேசுவை எப்படியும் நான் என்ன செய்யலாம்? அவரை அறிவிக்கலாம். காரணம், அவர் மதத்தை மாற்ற வரவில்லை. அன்பின் தெய்வமாக, அன்பின் வடிவமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வந்த நல்ல தெய்வம். அங்கே போட்டிருக்கு பாருங்க, ஊமையர் பேசுகிறதையும். நல்லா இருக்குல்ல அந்த படிக்க? அடுத்தது வாசிப்போமா? பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, அவங்கள சுகப்படுத்துறது மட்டுமல்ல, சப்பானிகள் எல்லாம் சுகப்படுத்தி 3 நாள் அவங்க கூட இருந்திருக்கிறாங்க இயேசு கூட. இயேசு என்ன பண்றாரு தெரியுங்களா? அற்புதம் செஞ்சுட்டு அனுப்பல, அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுத்து அவர்களை நிரப்பி அனுப்புகிறார். இன்னைக்கு வந்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நிரப்பி கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க? இந்த கூட்டம் முடிவில் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். என்ன பிரச்சனையோடு நீங்க வந்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா அற்புதம் செய்கிறவர் பாசர் அல்ல, கர்த்தர். கை வைப்பது நம்முடைய வேலை, விடுதலை தருவது கர்த்தருடைய வேலை. என்ன சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னைக்கு இயேசு அதை என்ன பண்ண போகிறார்? அதை எடுத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு பகுதியை வாசிக்கலாமே. மார்க் எழுதின சுவிசேஷம் 5 இந்த பகுதியை வாசிச்சுட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். இன்னைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யட்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனம் தொடங்கி நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். இந்த பகுதியிலிருந்து சில சத்தியங்களை பார்த்து இன்னைக்கு புதிதாய் வந்த ஜனங்களை நாம் பலப்படுத்துவோம். கர்த்தரிடத்தில் காணப்படுகிற அற்புதத்தை நாம் வெளிப்படுத்துவோம். வாசிப்போமா? அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இயேசுவுக்கு பின்னாக அநேக ஜனங்கள் அற்புதத்துக்காக சென்று அவரை என்ன பண்ணாங்க? நெருக்கினார்கள். இயேசு கூட என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட ஜனம் இருந்து கொண்டே இருக்கும்.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் சீனி இருக்குதோ அங்கெல்லாம் எறும்பு இருக்கும். ஆமாவா? எங்கெல்லாம் மீன் இருக்கோ அங்கெல்லாம் ஈ ஃபுல்லாக இருக்கும். எங்கே இயேசு இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஜனங்க இருப்பாங்க. காரணம் ஏன்னா அவர் அற்புதம் செய்கிற தெய்வமாக இந்த பூமியில் வெளிப்பட்டார். அப்போ அந்த சம்பவத்தில் பார்க்கும்போது இயேசுவை நெருக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த பகுதி வாசிக்கலாமே. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது எத்தனை வருஷம் பெரும்பாடு பட்டாலும் 12 வருஷங்க. சில பேருடைய போராட்டங்கள் வருஷ கணக்காக இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் சில கடன் பிரச்சனை, நிறைய பேர் என்கிட்ட ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் கடன் பிரச்சனை மாறவே மாட்டுது பாஸ்டர், மறுபடியும் என் குடும்பம் எங்கே தான் போயிட்டு இருக்குது? கடத்தில் தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பம் கடத்திலேயே போயிட்டு இருந்துச்சுன்னா இயேசுவை விசுவாசிங்க, உங்களுக்கு அந்த கட்டிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு 12 வருடம் பெரும்பாடுக்கு மட்டும் அற்புதம் செய்கிறவர் அல்ல. நீ என்ன சூழ்நிலையில் அவரை நோக்கி ஜெபித்தாலும் உனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். முதல் காரியம், எத்தனை வருடம்? 12 வருடமாக இந்த பெரும்பாடு. எத்தனை பேருக்கு தெரியும் இது பெண்களுக்கு வருகிறதான காரியம்? எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. அவங்களுடைய சரீரம் இரத்த கரையாகவே இருந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. உடல் மெலிந்து போனதாம். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? 12 வருடம். எத்தனை வருடம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது. ரொம்ப நம்ம பார்க்க அநேக வைத்தியர்கள் என்ற வார்த்தை எங்கே போடப்பட்டிருக்குதா? வைத்தியர்கள்லாம் யார்? மருத்துவர், டாக்டர்ஸ். நிறைய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் போய் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? சந்திச்சிருக்கிறாங்க. எதுக்காக போயிருக்கிறாங்க? குணமாகிறதுக்காக. ஆனால் வேதம் சொல்லுகிறது சற்றாகிலும் குணமடையவில்லை. அப்படின்னா குணமடைகிறதுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இந்த டாக்டர் கைவிட்ட கேஸ்லாம் கர்த்தர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கைவிட்ட கேஸ், ஏன்னா அதெல்லாம் ரத்தத்தில் கலந்துருச்சு. அதை தாண்டி விடுதலை நடக்குதுன்னா அது கர்த்தர். அப்போ ஆண்டவரால் எதையும் செய்ய அவர் என்னவா இருக்கிறாரு? அதனால தான் ஆண்டவர் அடிக்கடிக்கு வேதத்தில் சொல்றது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே. இந்த பாரம் எல்லாம் என்னன்னா, நீ படுற வியாதி, நீ படுற கஷ்டம், நீ படுற வேதனையை உன்னோடு வச்சுக்காத, என்கிட்ட கொண்டு வா. என்கிட்ட கொண்டு வந்து கூட என் சமூகத்தை தேடு, என் ராஜ்யத்தை தேடு, என் சபையை தேடு, உனக்கு நான் விடுதலையை கொண்டு வந்து சேர்ப்பேன். ஹல்லேலூயா. இங்கே இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள இஸ்ரவேலுடைய சூழ்நிலை, 12 வருடமா என்னதான் பண்ணியிருக்கிறாங்க? நிறைய டாக்டர்ஸ், மருந்து, நிறைய வைத்தியம், என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. அந்த வியாதி அவளை விட்டு சற்றாகிலும் நீங்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சரி, டாக்டரை பார்த்துட்டுமா என்ன செலவாகும்? பணம் அங்கே போட்டிருக்கு பாருங்க. அப்படியே அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தோம். அவள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பணமும் எங்கவே போயிடுச்சு? டாக்டர், மருந்து, மாத்திரை இதிலேயே போயிடுச்சு. இன்றைக்கி எத்தனை பேருடைய பணம் அந்த மாதிரிலாம் போயிருக்குது? முன்ன ஆரம்ப நாட்களில் நம்ம ஊழியத்தில் மிஷன் பாசஸ் சேலம் சிங்கப்பூர் சபையில் இருக்கும்போது, அப்போ நாங்கள்லாம் ஒரு மிஷன் பாசஸ்லாம் கூடி இருக்கும் பொழுது, அந்த மிஷன் சேர்ச்சில் ஒரு சைனீஸ் லேடி அவங்களுடைய மெடிக்கலுக்கு மட்டும் 600,000 செலவு பண்ணாங்களாம். எத்தனை தௌசண்ட்? மலேசியா காசு 6 லட்சம் இல்லைங்க, மன்னிக்கணும், நான் சொல்கிறது சிங்கப்பூர் மணி. $600,000 மாற்றினா என்னாச்சுங்க? 2.1 6 12 18 1.8 மில்லியன் மலேசியா காசு, நம்ம காசு. அப்போ அந்த பாஸ்டர், அந்த சிஸ்டர் வந்து அவங்க ஒரு புட்டிஸ் மதத்தை சேர்ந்தவங்க. புட்டாவா புட்டிஸ் மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க கணக்கு கொடுத்தாங்க, அவங்களோட வியாதி மாறுறதுக்காக 15 வருடம் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், அந்த என்னென்னலாம் சாங்கியம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து பணம் செலவழித்து டாக்டர்ஸை பார்த்து அவங்க கணக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய வாழ்நாள் அத்தனை பணத்தையும் என்ன பண்ணிட்டேன், இந்த என்னுடைய மெடிக்கலுக்கே என்னவாயிருச்சு. அவங்க ஏதோ ஒரு அந்த சீக்கை என்ன பண்ண முடியல, குணப்படுத்த முடியல. அப்புறம் என்ன தமிழ் நடந்துச்சு, அந்த புத்திசம் பார்த்துருக்கீங்க தானே, அந்த ரோடாக போயிட்டு
அந்த ஒரு மாதிரி தாயத்து மாதிரி கையில் கொடுத்துட்டு கையில் காசு கொடுப்பாங்களே. அப்போ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மோக்கா மாறிட்டாங்க. மோக்கா சொல்லுவாங்க, மங்க் மன்னிக்கணும், தவறாக வந்துடுச்சு, மங்கா மாறி என்ன பண்ணியிருக்காங்க, அங்கங்கே போயிட்டு தெருவில் அவர்கள், ஏன்னா அவங்களோட நம்பிக்கை என்னன்னா எப்படியும் நான் குணமாயிருவேன். ஆனால் குணமாக்க முடியல. கிட்டத்தட்ட 15 வருஷமோ 16 வருஷமோ பணத்தை கொடுத்து செலவு பண்ணி அவங்கக்கிட்ட என்ன ஆயிடுச்சு, எல்லா பணமும் முடிஞ்சிருச்சு. குறைஞ்ச பணம் தான் எங்கே இருந்திருக்குது, இபிஎஃப்ல இருந்திருக்குது. அப்போ பரவாயில்ல, இப்படியே வாழ்ந்து செத்துருவோன்னு சொல்லி அவங்க அப்படியே தெருவாக போகும் பொழுது, நம்ம மிஷன் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு எங்கள் சேலம் சேர்ச்சு, பேர் கூட கேலப் பாஸ்டர் கேலப். கைத்தட்டு கொடுப்போம் அந்த தேவ மனுஷனுக்கு. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மேன் ஆஃப் காட். அவர் மிஷன் ஒர்க்கு எங்கே பர்மா இந்த மாதிரி இடத்துல போய் ஊழியம் செய்யுது. எல்லாம் 500-1000 பேருக்கு மலை மேலெல்லாம் பயங்கரமாக ஓடுவார். 72 வயசு, நடக்க முடியாது அவர் கூட. அவருடைய பையன் தான் சிங்கப்பூரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்டாக கத்தர் பேப்பரில் கொண்டு வந்தார். கைத்தட்டு கொடுக்கலாமே. நன்யாங் போலியில் படித்து பாருங்கள், மிஷன் ஆண்டருடைய பிள்ளைகளை கத்தர் உயர்த்துவார். உங்கள் சந்ததியெலாம் நல்லா இருக்கும். ஆமென். அப்போ அவங்க கூட நாங்கள் மீட் பண்ணும்போது, அப்போ எங்கள் ஊழிய சம்பவத்தெலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஐயா உங்கள் ஊழியம் எப்படி போயிட்டு இருக்கு, சாட்சியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த தெருவில் சொன்ன நம்ம அந்த சைனீஸ் லேடி, அவங்க புத்திசம் தெய்வங்களை வணங்கக்கூடியவங்க, திரு வரும்போது இவர் ஒரு 3-4 பாஸ்டர் கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சிங்கப்பூரில். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே வந்து நின்றுட்டு காசு போடுங்கன்னு சொல்லும்போது அந்த பாஸ்டர் $10 போட்டுட்டு ஜீசஸ் லவ் யூன்னு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. யார், இந்த கேலப் என்ற பாஸ்டர், அவர் பேர் கேலப் பாண்டியன் சொல்லுவாங்க, சொல்லியிருக்கிறாரு ஜீசஸ் லவ் யூன்னு. அவங்க உடனே அந்த கையில் வச்சுருக்கிறத ஓரத்தில் வச்சுட்டு அப்படியே முழங்கால் போட்டாங்களாங்க. முழங்கால் போட்டு, பாஸ்டர் கேன் யூ ப்ரே ஃபார் மீ, ஒரே வார்த்தை தான் கேன் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கையை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. எங்கே அந்த ரெஸ்டாரண்ட் நடக்கிற சம்பவத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி அழுகுறாங்களாம், அழுதுகிட்டே இருந்தாங்களாம் அந்த சகோதரி. அழுதுட்டு உடனே ஜீசஸ் லவ் யூன்னு சொல்லிட்டு, இவர் என்ன சீக்குன்னு கேட்கல, என்ன பிரச்சனைன்னு கேட்கவே இல்லை. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கேட்டாங்களா, உங்கள் சேர்ச்சி எங்கே இருக்குது. உடனே ஒரு சேர்ச்சி அட்ரஸும் ஃபோன் நம்பர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதி கொடுத்துருக்கிறாரு. எழுதி கொடுத்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 நாள் கழித்து கால் பண்ணுறாங்களாங்க, 15 வருடம் தீராத என்னுடைய வியாதி. ஹல்லேலூயா. உங்களுடைய ஒரே ஒரு ப்ரேயரில் வீட்டுக்கு போகிறாங்களா, ஆக்டிவ் ஆயிடுச்சான் பாடி, வேர்க்கலையா. அப்புறம் மறுநாள் உடனே என்ன பண்ணிட்டாங்களாம், மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு போகணுன்னு சொல்லி போயிட்டு 3 ஸ்பெஷலிஸ்ட்டில் போய் ரிப்போர்ட் எடுத்தாங்களாம். யூ ஆர் கியோ அப்படின்னு சொல்லி நல்லா கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். இப்போ என்னவா ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்க மிஷன் பாஸ்டராக மாறிட்டாங்க. ஆமென். இயேசுவே தெய்வம் என்று இந்த சுகப்படுத்தினது. அவங்க என்ன சொன்னாங்களாம் தெரியுமா, ஐயோ நான் 6 லட்சம் வெள்ளி மேலே செலவு பண்ணிக்கிட்டேன், முன்னவே தெரிஞ்சிருந்தா. அவங்க சொன்னாங்களாம், எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து இயேசுவை பற்றி சொன்னாங்க, நான் இயேசு ஒரு தெய்வம் நம்பி தான், அவரும் ஒரு தெய்வம், பரவாயில்ல நமக்கு தான் ஒரு தெய்வம் இருக்குன்றதை நாங்கள் ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இவர் மட்டும்தான் தெய்வம் என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க உடைந்து இப்போ என்ன பண்ணாங்களா தெரியுமா, அவங்களோட இபிஎஃப் காசு எல்லாம் எடுத்து அந்த சேலம் சேர்ச்சிக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், பாஸ்டர் இதே எனக்கு முன்னையே எனக்கு இந்த அற்புதம் நடந்துருச்சுன்னா இந்த 600,000 சேர்ச்சிக்கே நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி. சில வேளை நம்ம எல்லாம் நடந்த பிற்பாடு தான் கத்தரை தேடுவோம்ல. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், முதல்ல கத்தரை தேடிடுங்க. இது காலம் அல்ல, இனி இயேசுவை விசுவாசிக்கிற காலங்கள் வந்து விட்டது. அப்போ நாங்கள் ஒரு 10-15 பாஸ்டர்லாம் உட்காந்து, எங்கள் பாஸ்டர், அப்புறம் பாஸ்டர் டாஸ், பாஸ்டர் எலன் டாஸு, பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அப்போ நான் பாஸ்டரோட அசிஸ்டன்ட் பாஸ்டர்னால் என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளும் போது இந்த சாட்சி மிகவும் அதிரடியாக இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவங்க, அப்படி உள்ளவர்களையும் இயேசு நேசிக்கிறாரு பாருங்க. எத்தனை முறை நம்ம டேபிளில் அவங்களாம் வந்திருப்பாங்க. ஆமாம், பிகி அனுப்பிடக்கூடாது. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பிகி சனா பிகிசின்லாம் சொல்லிடாதீங்க. எது 2-3 இந்த கையில் கொடுங்க, பரவாயில்ல, உன் காசு அவன் வாழ்க்கையை மாற்றும். ஒரு வாய்ப்பு கிடச்சி பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் இருக்குது,
ஜீசஸ் லவ் யூ ஒரே ஒரு வார்த்தையை முழங்கால் போட வச்சிருச்சுங்க. ஆமாம். அன்றைக்கி கண்டி அந்த பாசர் அந்த ஷாப்புக்கு போகலண்ணா, 2 பேரும் உட்காந்து தண்ணி குடிக்கலண்ணா, இவங்க அந்த பக்கத்து போகலண்ணா, ஆண்டவர் அழகாக கனெக்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? காலம் சென்றாலும் அவர் நன்மை செய்ய அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வந்ததே இல்லை, நான் ரெஸ்டாரண்ட்டில் உட்காரவே மாட்டேன், எனக்கு ரெஸ்டாரண்ட்டே பிடிக்காது, ஆறுன தண்ணி பார்த்தே தான் காட்டுவார் கையில், இதுதான் என்னோட தண்ணி, எனக்கு ஏன் அங்கே உட்காந்தோன்னே தெரியல, இந்த லேடிக்காக கத்தர் பண்ணாங்க, உட்கார கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இப்படி எத்தனை முறை ஆண்டவர் நமக்கு நம்ம டேபிள் ஆள் அனுப்பியிருக்காரா இல்லையா? பிக்கி அவன்கிட்ட கொடுக்காதீங்க, அவன் வாங்கிக்கிட்டே இருப்பான், அவன் ஒரு சொனையன், அவன் ஒரு கச்சா முச்சா அப்படியே சொல்லி கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னங்க ஒரு 5 கொடுக்கலாம் குறைஞ்சா போகிறீங்க, பேங்கரா போக போகிறீங்களா? ஐயோ அடுத்த வாரம் என்ன ஊற்ற காசு இல்லைப்பா சார், அப்படியே முருசோட ஆகணும் தேவன் ஆக்கிடுவார். ஒருத்தர் எனக்கு அடிச்சாரு பாருங்க, யாருக்கும் ஒரு பிளஸ் பண்ணிட்டு போனேன், எனக்கு ஃபுல் டேங்க் அடிச்சு விட்டு போயிட்டாரு. வாங்க வண்டியை பார்க் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன வழியை கொப்புன்னு கொப்பளிக்குது, அப்படின்னா ஃபுல்லாக அடிச்சிருக்கானுங்க. கர்த்தருக்கு நீ செய்தால் உனக்கு நன்மையை கொட்டுவார் பிரியமானவர்களை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுக்கப்புறம் மோங்கலாம் உங்கள் பக்கத்தில் வந்தானா பிக்கி நிதாதீங்க, மரி சனின்னு சொல்லிட்டு கொடுக்குறத கொடுத்துட்டு ஜீசஸ் லவ் யூன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், தீராத வியாதி அவனுக்கு தீரட்டும் பிரியம். ஏன்னா வியாதியின் மருத்துவர் இயேசு மட்டுமே, எல்லா ஸ்பெஷலிஸ்டுக்கும் பெரியவர் இயேசு. அன்றைக்கி ஒரு பிக்சர் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாம் டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, இயேசு அங்கே உட்காந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கு. அவர் ஒரு மாதிரி ப்ளூ சட்டெல்லாம் போட்டு, அது நல்லா இருந்துச்சு அந்த காட்சி பார்க்க. இந்த மாதிரி காட்சியெல்லாம் பாருங்கள், கழுத்து தொங்குறது, நாக்கு பிஞ்சி போகிறது, கண்ணு வெளியே வந்து விழுவுறது, அதில் வேறு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருவோம், வேறு நீங்களும் பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பி விடுங்க, ரிவ்யூல் பண்ணப்படுவார்கள். பலப்படுத்த நம்மளோட விஷயம் எல்லாமே ஒருத்தனை தூக்கி விடுறதா தான் இருக்கணும். செய்வீங்களா பிரியமானவர்களை? ஒரு தடவை எங்கேயோ போயிட்டு இருக்கும் பொழுது, எனக்கு தெரியாது இந்த புட்டிஸோடையெல்லாம் அவங்க நடந்தே செருப்பு இல்லாமல் நடந்து போவாங்களே, அவன் அப்படி முட்டிலாம் பிடிச்சிட்டு போனதை பார்த்து எனக்கு கொஞ்சம் வேதனை ஆயிடுச்சு. ஓரத்தில் பார்க் பண்ணிட்டு நாய் கிரேத்தான்ட்டான். எங்கே போக போகிறேன்னு கேட்டேன். போலே நாய்க்கான்னு கேட்டான். போலே தர கசு நீ ஒன்றுமே இல்லாமல் ஏற்றிடுவோம், வா நீ ஆண்டோடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு காலில் வந்து உட்காண்டார். அவர் காலில் வந்து உட்காந்துட்டு மொப்பிக்குமாண்ணா மைடின்னு என்னமோ சொன்னார், இறக்கி விட்டுட்டு மைடின் உள்ளே விட்டா காடின்னு கேட்டேன். இல்லை இங்கேயும் விட்டு நடந்து போயிடுறேன் சொல்லிட்டு திரும்ப காசி பாஞ்சா ஜீசஸ் லவ் யூன்னு அந்த வார்த்தையை அவன்கிட்ட சொன்னேன். கண்டிப்பாக ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அந்த வார்த்தை முளைக்க ஆரம்பிக்கும் பிரியமானவர்கள். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை தெரியாத நபர்கள் ஒருவரும் இல்லை, எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். ஆனால் என்ன ஒரு வேதனைன்னா, முதல்லையே இயேசுவை பார்த்துட்டாங்கன்னா பாதி பிரச்சனை கிளியர் ஆயிரும். இங்கே இந்த 12 வருடம் பெரும்பாலும் வேதனை என்ன தெரியுங்களா? என்ன போட்டிருக்காங்க? அநேக வைத்தியர்களால் மிகவும் முதல்ல ஆண்டவரை பார்த்துருந்தானா அவளுக்கு இவ்வளோ தூரம் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, தனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றிலும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அதிக வருத்தம். இன்னைக்கு நிறைய பேர் அதிக வருத்தத்தில் இருக்காங்க. எனக்கு தெரியும் இயேசு நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு வந்த குடும்பங்கள்லாம் பார்த்து சொல்கிறேன், ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு இருக்கு. இயேசுவை 100க்கு 100 நம்புங்க. ஒரு புத்த மத சார்ந்தவனுக்கே இயேசு நல்லவராக இருப்பாரானால் எவ்வளோ நல்லவர் நம்ம ஆண்டவர். அதனால தாங்க இயேசு பார்க்குற மாதிரி நம்ம மற்றவனை பார்க்கணும். பார்ப்போமா பிரியமானவர்களே? நானும் ஆரம்ப காலத்தில் எத்தனையோ பேரை விரட்டி இருக்கிறேன், மொங்கெல்லாம் விரட்டி தெளியிருக்கேன். பிக்கி நம்ம வேற ஒரு சீக்கில் இருந்தோம், அப்போ வேற ஒரு இன்ஜெக்ஷன் ஏற்றி விட்டு ஒரு மாதிரியாக தான் இருந்தோம். எவனா பார்த்து நம்ம வண்டி பரிசுத்தவான், மற்ற எல்லாமே பாவி. அந்த கேட்டகரியில் உட்காந்துருக்கும் போது இயேசு வரவே இல்லை. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இயேசு நம்ம பக்கத்தில் இருந்திருக்கவே ஓடி இருப்பார் பேக் எடுத்துட்டு, பாவியிலே படு பாவியாக இருக்கிறான் அப்படின்னு. அன்பின் மனிதனாய் மாறும் பொழுது நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்ம நாக்காலே உட்கார்ந்து நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அதனால இதெல்லாம் சபையே, ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் வியர்ப்பாக இருக்கலாம், என்ன பேசிகிட்டு இருக்காரு பாஸ்டர், செஞ்சு பாருங்க, ஒரு பெரிய நன்மை நடக்கும். ஆமென். அவங்கள முடிஞ்ச அளவுக்கு யாரையும் எப்படிப்பட்ட மனிதனையும் நேசிப்பதற்கு சபை தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ண வேண்டுமா, அவனுக்குள்ள இயேசுவை கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு இருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்காகவே ஒன்று ரட்சிப்பாருங்க.
ஆண்டவர் என்ன பிடிக்க தெரியுங்களா? ஒருத்தருக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க, ஆண்டவரே நீங்கள் தான் இந்த மனுஷனை மாற்றணும், யாருமே அவர் மாற்ற முடியாதுன்னு குடும்பமே ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் யார் தான் மாற்றணும்? கர்த்தர் தான் மாற்றணும் அப்படின்னு வைராக்கியமாக நின்றுட்டீங்க. கொஞ்சம் இழுப்பார், இழுத்து இழுத்து பார்த்துட்டு நம்பிக்கிட்டே இருக்கிறான கடைசி வரைக்கும் உனக்காகவே அற்புதம் செஞ்சிருவார். ஹல்லேலூயா. அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ விசுவாசத்தில் தேவனுடைய மகிமை நீ காண்பாய் என்ற இடத்திற்கு சபைக்கும். அதனால தான் சபையே சில சிச்சுவேஷன் மாறுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? தொடர்ந்து கர்த்தரை என்ன பண்ணுறா பாருங்க. முடிச்சிருவோம். அடுத்தது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். யாருடைய வஸ்திரம் தொட்டா? இயேசுவின் வஸ்திரம். அங்கே நிறைய வஸ்திரம் இருக்குது, நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. இயேசுடைய வஸ்திரத்தில் மட்டும்தான் எனக்கு அற்புதம் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் யாருக்குள்ள இருந்தது? அவளுக்குள் காணப்பட்டது. அடுத்தது, ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவளுக்கு பின்னாக வந்து அவருக்கு பின்னால வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊற்றல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இந்த சம்பவம் படிக்கும்போது எனக்கு அந்த சிங்கப்பூர்ல சொன்ன சம்பவம் நினைப்புக்கு வந்துச்சு. அதனால தான் முதல்ல சொன்னேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, ஆனால் அவர்களுக்கும் தேவன் நன்மை செய்தார். ஆமாம். ஜீசஸ் லவ் யூ ஒரு வார்த்தை எப்படிலாம் மனுஷனை மாற்றுது பாருங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார் நீங்கள் சொன்னாலே போதும், அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஜீசஸ் லவ் யூன்னு சொல்லுங்களேன். கை கொடுத்து தான் சொல்லுங்களேன். உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஏஞ்சி அங்கங்கே போயிடாதீங்க. இதை டெய்லி சொல்லுங்க வீட்டில். நம்ம இதே சொல்லிட்டு இருக்கோம் வீட்டில், இது சொல்கிறதே இல்லை. இல்லை இல்லை பூண்டு இல்லை, வெங்காயம் இல்லை, எண்ணெய் இல்லை, முடிஞ்சிருச்சு இல்லை, நொல்ல, இதே ஜீசஸ் லவ் யூன்னு சொல்லுங்கள். என்ன இல்லாத இப்போ ஜீசஸ் லவ் யூ சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள். ஒரு சிஸ்டரு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம், சிஸ்டரும் பிரதரும். அவர் தார் வேலை செய்கிறவர். தார் வேலை இல்லை, மழை காலத்தினால என்ன இல்லை, தார் வேலை இல்லை. கடவுள் அறியாதவங்க. இயேசுவே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்க வீட்டில் யாரோ அந்த மோகன் சிலரோட மேகசினை கொடுத்துருக்குறாங்க. மேகசின் தெரியுங்களா, முன்ன அனுப்புவாங்க. அதுக்கு பின்னால் நிறைய சாட்சி இருக்கும், படிச்சிருக்கீங்களா? இந்த அற்புதம், இந்த அற்புதம், எனக்கு வர வேண்டிய வீட்டு பணம் வராமல் இருந்தது, நாங்கள் மனு அனுப்பினோம், ஜெபித்தோம், இயேசு எங்களுக்கு பதில் கொடுத்தார். படிச்சிருக்கீங்களா? கதையை உங்களுக்கு சொல்லிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி அவங்க இதெல்லாம் படித்து பார்த்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. என்ன நம்பிக்கை வந்திருக்குது? என்னடா இவ்வளோ சாட்சி. அந்த சாட்சியில் எல்லாமே யாருன்னு பார்த்து, யாருமே கிறிஸ்தவங்கள்ல, எல்லாம் கடவுளை அறியாத பிள்ளைகள். அப்போ அந்த சாட்சியில் பார்க்கும்போது எல்லாரும் பொட்டுலாம் வச்சுட்டு குடும்பமாக இருந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இந்த இயேசு அற்புதம் செய்வாரோ. சரி, நம்ம வீட்டில் தான் இன்றைக்கி ஆகாரம் இல்லையே, ஜெபம் பண்ணணுன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டாங்க. 6 மணிக்கு நான் உங்கள் வீட்டில் போய் ஜாமான் கொடுக்குறேன். அவன் அவங்க எனக்கு காலும் பண்ணலை, என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, இந்த சிஸ்டருக்கு போய் ஜாமான் கொடுப்போம். ஏன் கொடுப்போன்னா அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளை இருக்குது, வேலை இல்லாமல் இருப்பாங்களே. பாருங்கள், எனக்கு நினைப்பூட்டினது கர்த்தர். நேராக காடி எடுத்துகிட்டு காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊழியெல்லாம் முடிச்சுட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் அடித்தேன். சிஸ்டர் எங்கே இருக்கீங்கன்னு. பஸ்ஸை ஏன் பஸ்ஸை கால் பண்ணிங்கக்கா, கீழே வாங்க, கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு டக்குன்னு கீழே இறங்கி வந்தாங்க. தாங்க சிஸ்டர் 2 மூட்டை அரிசி, செலவு ஜாமான், நல்ல ஒரு 200 செலவு ஜாமான். அப்படி வேணும், யாரும் எனக்கு பிளஸ் பண்ணாங்க, அப்படி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு கொடுத்துட்டு அழுகுறாங்க 2. ஏங்க அழுகுறீங்க அப்படின்னு. பஸ்ஸை நீ காலை தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், வீட்டில் மோகன் சாரோட புக்கு இருந்துச்சு, அங்கே சாட்சியெல்லாம் படித்து ஜெபம் பண்ணேன், என் வீட்டுக்கு ஆகாரம் வேணும் ஆண்டவரே. என்ன பாஸ்டர், உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. இதே அந்த ஜாமான் வேற ஆள்கிட்ட கொடுத்துருந்தேன்னா கொடுக்க விடலை பாருங்க. எனக்கு யாரும் நினைப்புக்கு அந்த டைமில் யார் நினைப்பும் வரல எனக்கு. இவங்கள தான் கர்த்தர் நினைப்பு விட்டுறாரு. பாருங்க நம்ம இயேசு எப்படிப்பட்டவர். அங்கே ஒரு ஆள் ஜெபிக்கிறாங்க, இங்கே ஒரு ஆளுக்கு நினைப்பு கொடுத்து உங்களுக்கு போய் கொடுன்னு சொல்கிறாருன்னா எவ்வளோ அற்புதமான தேவன். நான் காலையில் நன்றியோடு சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவரே நீங்கள் எவ்வளவு நல்ல தேவன். அதுவும் பாருங்கள், கடவுளை அறியாத ஒரு சகோதரி. இப்போ அவங்களுக்குள்ள என்ன தெரியுமா நம்பிக்கை வந்துருச்சா, பாஸ்டர் இதுக்கப்புறம் நான் ஜெபிக்க போகிறேன்,
ஜெபிச்சா சாப்பாடு கொடுக்குறாருன்னா ஜெபிச்சா ஏன் வேலை கொடுக்க மாட்டார்? ஜெபிச்சா ஏன் சூழ்நிலை மாறாது? ஜெபிச்சா ஏன் கணவர் மாற மாட்டார்? ஜெபிச்சா ஏன் என்னுடைய வியாபாரம் மாறாதுன்னு சொல்லி ஒரு துவக்கத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? போட்டிருக்கு பாருங்க, தொட்ட உடனே என்ன, உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இன்னைக்கு எத்தனை பேர் சரீரத்தில் உணர போறீங்க? இயேசு என்னை தொட்டிருக்கிறாரு, இயேசு எனக்கு விடுதலை தருவார், இயேசு எனக்கு வெற்றி வாழ்வா தருவார்னு சொல்லி எத்தனை பேர் என்று விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கட்டும். இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்த வண்ணமாக இந்த இயேசுவை அப்படியே விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், ஐயா கீபோர்ட் வாங்கய்யா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், ஒரு குறை எனக்கு இல்லை, அந்த பாடல் எடுத்துக்கொள்வோமா? ஹல்லேலூயா. ரீபா